ஹெல்த்தில் வயிறு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போதும். விரயஸ்தானத்தில் கேத்து இருக்கிறதுனால உங்கள் கனவுகள் உங்களை தூங்க விடாது. குழந்தைகளுடைய மறைவு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி மறைமுகமான சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் 6ஆம் இடத்துல பொதுவாக ராகு போய் உட்காரும் பொழுது பிரிவினைவாதங்கள் வீட்டுக்குள்ள அதிகரிக்கும். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, கடவுள் அனுகிரகம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். கன்னி ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லுங்க சார். கன்னி ராசிக்கு ராகு கேது பயிற்சின்னு எடுத்து பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் ராகு போய் குரு பார்வையில் படுறதுனால கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் செம்மையாக எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு சென்டம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுறது. நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு கெத்தான பிளேஸ்மெண்ட்டில் கொம்முன்னு உட்கார போகிறாங்க. நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு, பெரிய பெரிய நிறுவனங்களில், பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிகளில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படப்படுது. லைஃப்பில் இமேஜின் பண்ண முடியாத ஒரு இமாலயமான வெற்றியை பார்க்கக்கூடிய ராசினா கன்னி. ஏன்னா 6ல் ராகு கெஞ்சினாலும் கிடையாது. 6ல் ராகு என்ன பண்ணுவார்னா, பை சான்ஸ் ஒரு வேளை கன்னி ராசியில் அவங்க பிறந்தவங்க யாராவது நீட்லலாம் ட்ரை பண்ணுறேன்னு முதல் அட்டம் பண்ணாலும் சரி, 22 வயசு தான் ஆச்சு சார், முதல் அட்டம் ஐஏஎஸ்க்கு எழுதுறேன்னு சொன்னாலும் சரி, அது மாதிரி நான் முதல் அட்டம் இந்த லா செட் எழுதுறேன்னு சொன்னாலும் சரி, அடிச்சுதான் ஆடுறேன்னு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர். அதனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த விதமான சீட்டு வேணுமோ அது எல்லாமே நடக்குமா. அதாவது போட்டி தேர்வுகள்லாம் பயங்கரமான வெற்றிமா, சாத்திய வெற்றி. அதனால் ராகு போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, ஸ்பெஷல் பார்வை குருவுடைய பார்வை கிடைப்பது, மதி நுட்பம், வெற்றி ஸ்தானம், மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் கம்பேரிசனே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அங்கே நிற்பீங்க. பார்க்குறவரெல்லாம் வயிறு எறிவான். அந்த மாதிரி ஒரு வெற்றியை கண்டிப்பாக ராகு கொடுப்பார். ராகுங்கிறது மணி மந்திர ஔஷதக்காரகன். ஹெல்த்தில் வயிறு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போதும். விரயஸ்தானத்தில் கேத்து இருக்கிறதுனால உங்கள் கனவுகள் உங்களை தூங்க விடாது. உங்கள் கனவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது தூங்க விடாது. ஏன் கனவுன்னு சொல்கிறேன்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. கனவுகள் காணும்பொழுது கண்டிப்பாக மேலே வர முடியும். யார் சொன்னது? அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கார். அதனால் கேத்து 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை உட்காரும் பொழுது கண்டிப்பாக சில பேருக்கு தூக்கமே வராது. கம்ப்ளீட்லி கான் அப்படிங்கிற மாதிரி தூக்கம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வெற்றியையும் மேன்மையும் உழைக்கக்கூடிய ஒரு தருவாயில் நம்ம போய் தூங்கினா செட் ஆகாதுன்னு சொல்லி அது வரும். 2வது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக இருக்கனால குழந்தைகளுடைய மறைவு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்லேயுமே கால் பாதம், அதே மாதிரி மறைமுகமான சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மறைவு ஸ்தானங்களில் கேத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கெடு கிரகங்கள் மறையும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மறைவு ஸ்தானம் எங்கே போய் மறையுதுன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் மறைகிறது. அது சிம்மத்துடைய வீடாக இருக்கனால டெய்ல் போன் ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு கால் எந்த இடத்துல லாக் ஆகுமோ அந்த இடத்துல வலி வேதனைகள் வரலாம். அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நிறையா பேருக்கு வேறு மொழி பேசக்கூடிய இடத்திற்கு நீங்கள் குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. யாரெல்லாம் கோர்ட்டில் கேஸ்லாம் நடந்துடுறதுன்னு வைங்க, தவிடுபுடி இவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்தளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கன்னிராசி நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியாகும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் 6ஆம் இடத்துல பொதுவாக ராகு போய் உட்காரும் பொழுது பிரிவினைவாதங்கள் வீட்டுக்குள்ளே அதிகரிக்கும். ஏன்னா ராகு தசை நடந்ததுன்னா எனக்கு கையிலே பிடிக்க முடியாது, புரியுதா? அது ரொம்ப முக்கியமாக ராகு கேத்துக்கள் எந்த தசை நடந்தாலும் சரி, பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். பணம் வரும், பெரிய பெரிய போஸ்டிங்கில் உட்காரலாம்,
நல்லா சம்பாதிக்க முடியும், நல்ல வெற்றியை கொடுக்கும். ஆனால் குடும்பம் இல்லாத வெற்றி இதற்கு சமம். அதனால் முடிஞ்சளவுக்கு குடும்பத்தை அந்யோன்யத்தில் கொண்டு போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நம்பலாம். அவ்வளோதாம்மா. கன்னிராசிக்கு எத்தனை சதவீதம் கொடுக்கலாம் சார்? சரி, கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே சரி, பொருளாதாரத்தின் சார்ந்து பார்க்கும் பொழுது 95% நல்லா இருக்கு. சந்தோஷத்தின் சார்ந்து பார்க்கும் பொழுது 70% நல்லா இருக்குமா. இவங்களுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன சார்? அதாவது 6ஆம் இடத்துல ராகு போய் உட்காரும் பொழுது பொதுவாகவே வைத்தியநாத பெருமாள்னு சொல்லுவோம். வைத்தியநாத சுவாமி வழிபாடு பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு ஆஃபர் கொடுப்பார். அந்த ஆஃபர் நீங்கள் எடுத்துட்டே ஆகணும் அப்படின்னு நானே சொல்லலாம். ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்தருடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண